இந்த உலகத்தில் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நம்மை வெறுப்பவர்கள், நம்மை குறைத்து பேசுபவர்கள், நம்மை இகழ்பவர்கள், அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும்? நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவர்களை வெல்லணும், அவர்களுக்கு பதில் சொல்லணும், சில நேரம் பழி வாங்கணும். ஆனால் இது எல்லாம் மனிதனின் வழி. ஆனால் இது சிவனின் வழி இல்லை. ஒரு நாள் ஒரு இளைஞன் மிகவும் நல்லவன், யாருக்கும் தீங்கு செய்யாதவன். ஆனால் அவனை எல்லோரும் லேசாக எடுத்துக்கிட்டாங்க. அவனை கேலி பண்ணினாங்க, அவனை மதிக்கலை. அவன் மனசு உடைஞ்சு போச்சு. நான் நல்லவனாக இருந்தால் கூட ஏன் எனக்கு இந்த நிலை? ஒரு நாள் அவன் கோவிலுக்கு போனான். அமைதியாக சிவலிங்கம் முன்னாடி உட்கார்ந்தான். கண்ணீர் விட்டான். அந்த இரவு அவனுக்கு ஒரு கனவு. கைலாசம், பிரகாசமான ஒளி. அந்த ஒளியில் இருந்து சிவன் தோன்றினார். மகனே, உன்னை வெறுப்பவர்கள் உன் எதிரிகள் அல்ல, அவர்கள் உன்னை புரியாதவர்கள். நீ அவர்களுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்கிறாய். அதுதான் உன் முதல் தவறு. பதில் சொல்லும் மனிதன் பலவீனமானவன், அமைதியாக இருப்பவன் சக்திவானவன். நீ கோபப்படுற, அது அவர்களுக்கு வெற்றி. நீ அமைதியாக இருந்தால் அதுதான் அவர்களுக்கு தண்டனை. உன்னை கேள்பவர்கள் உன் உயரத்தை குறைக்க முடியாது. மலையை நாய் குறைத்தாலும் மலை சலிக்காது. எதிரியை வெல்லணும்னா அவனோட அட்டென்ஷனை எடுத்துக்கோ. அவனை இக்னோர் பண்ணு, அதுதான் அவனுக்கு முதல் வேதனை. அந்த இளைஞன் கேட்டான், நான் பேசாமல் இருந்தால் அவன் என்ன நினைப்பான்? அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். அவன்தான் பைத்தியமாக ஆரம்பிப்பான். நீ எப்பவும் கிடைக்காதே. எளிதாக கிடைக்கிறதுக்கு வேல்யூ இருக்காது. டிஸப்பியர் ஆகு. அமைதியாக உன் வாழ்க்கையை கட்டு. அதிலிருந்து தான் அவன் வாழ்க்கையை மாற ஆரம்பித்தது. அந்த இளைஞன் இன்னும் கைலாசத்தில். நான் எப்படி முழுமையாக வெல்ல முடியும்? உன் வாழ்க்கையை உயர்த்து. உன் வெற்றி தான் அவர்களுக்கு பதில். மக்கள் உன் வார்த்தையை கேட்க மாட்டார்கள். ஆனால் உன் வளர்ச்சியை பார்த்தால் அவர்களுக்கு அமைதியாகி விடுவார்கள். முதலில் நீ உன்னை மதிக்க, பிறகு உலகம் உன்னை மதிக்கும். சிலர் உன் வளர்ச்சியை பார்த்து பயப்படுவார்கள். அதனால தான் உன்னை கீழே இழுக்க முயற்சிப்பார்கள். உன் அமைதி சிலருக்கு தாங்க முடியாத ஒன்று. அதுதான் உன் உண்மையான சக்தி. மகனே, எதிரியை வெல்ல வேண்டாம், அவனை பைத்தியம் பிடிக்க வைக்க வேண்டாம். நீ உயர்ந்து வாழ்ந்தால் அவன் தானாக சிதைந்து போவான். அந்த இளைஞன் விழித்தான். அவன் மனம் முழுவதும் மாறிவிட்டது. இனி யாரிடமும் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. அவன் வாழ்க்கையை மட்டும் உயர்த்த ஆரம்பித்தான். ஒரு நாள் அவனை கேலி செய்தவர்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். அவன் சிரித்தான். ஏன்னா அவன் அவர்களை வெல்லவில்லை, அவன் தன்னை வென்றான். உன்னை வெறுப்பவர்களை வெல்ல வேண்டாம். நீ உயர்ந்து வாழ்ந்தால் அவர்கள் தானாக மாறுவார்கள். அந்த இளைஞன் இப்போது மாற ஆரம்பித்திருந்தான். அவன் அமைதியாக இருந்தான். யாரிடமும் விளக்கம் கொடுக்கவில்லை. அவன் வாழ்க்கையை மட்டும் கட்டி கொண்டான். ஆனால் வாழ்க்கை அவனை இன்னும் சோதிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் அவனை அவமதித்த ஒருத்தன் மீண்டும் அவன் முன்னாடி வந்தான். பழைய மாதிரி பேச ஆரம்பித்தான். முன்பு இருந்தால் அவன் கோபப்படுவான். இப்போ அவன் சிரித்தான். ஒன்றும் பேசலை, அமைதியாக நடந்து போனான். அந்த நேரம் அவன் மனதில் ஒரு குரல். அது யாருடைய குரல் தெரியுமா? சிவபெருமான். மகனே, உன்னை தூண்டுபவன் உன்னை கட்டுப்படுத்துகிறவன். நீ கோபப்படுறேன்னா அவன் ஜெயிச்சிட்டான். நீ உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினா உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்துவ. அந்த இளைஞன் புரிஞ்சுக்கிட்டான். எதிரி வெளியே இல்லை, எதிரி உள்ளே. அது கோபம், அது பயம், அது தாழ்வு உணர்வு. மகனே, உன்னை வெறுப்பவர்கள் உன்னை பாதிக்க முடியாது. நீ அவர்களை உன் உள்ளே அனுமதிக்காத வரை. அந்த நாள் முதல் அவன் ஒரு முடிவு எடுத்தான். யாருடைய வார்த்தையையும் என் மனதை தொடக்கூடாது. நீ உன் மனதை காப்பாற்றினா உலகம் உன்னை காயப்படுத்த முடியாது. ஆனால் இன்னும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. எப்படி? எதிரி உன்னை நினைத்து தானாகவே உடைந்து போகிறான். அந்த இளைஞன் இப்போ முழுமையாக மாற ஆரம்பித்தான். அவன் அமைதி, அவன் கான்ஃபிடென்ஸ், அவன் வளர்ச்சி எல்லாமே வேற லெவல். ஒரு நாள்
அவனை அவமதித்தவர்கள் அவனை பார்த்து பேச ஆரம்பித்தாங்க. இவன் எப்படி இவ்வளவு மாறிட்டான்? இவன் ஏன் ரியாக்ட் பண்ணவே மாட்டான்? அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. அதுதான் அவர்களுக்கு வேதனை. மகனே, நீ எக்ஸ்பிளைன் பண்ணினா அவர்கள் மறந்து விடுவார்கள். நீ சைலண்ட்டாக இருந்தால் அவர்கள் மறக்க முடியாது. உன் அப்சன்ஸ் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட். நீ இல்லாத இடத்தில் அவர்கள் உன்னை நினைக்க ஆரம்பிப்பார்கள். மகனே, நீ உன் வாழ்க்கையை உயர்த்தினால் அவர்களின் ஈகோ உடைந்து போகும். ஒரு நாள் அந்த இளைஞன் ஒரு பெரிய சாதனை செய்தான். மக்கள் அவனை பாராட்டினார்கள். முன்பு அவனை கேலி செய்தவர்கள் அதே இடத்தில் நின்று பார்த்தார்கள். அவர்களின் கண்களில் மரியாதை. மகனே, வெற்றி எல்லா எதிரிகளையும் அமைதியாக்கும். ஒரு நாள் அவனை அவமதித்த ஒருத்தன் அவன் முன்னாடி வந்தான். உதவி கேட்டான். அது ஒரு வாய்ப்பு பழிவாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான்? அவன் உதவி செய்தான். மகனே, பழி வாங்குவது சக்தி அல்ல, மன்னிப்பதுதான் உண்மையான சக்தி. அந்த இளைஞன் புரிஞ்சுக்கிட்டான். எதிரியை வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உயர்ந்தால் போதும். அவன் சிரித்தான். அவன் அமைதியாக வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை வெற்றி பெற்றது. உன்னை வெறுப்பவர்களை தோற்கடிக்க வேண்டாம். நீ உயர்ந்து வாழ்ந்தால் அவர்கள் தானாகவே செறிந்து போவார்கள். வாழ்க்கையை மாற்றும் அமைதியின் சக்தி. மகனே, நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். உன்னை காயப்படுத்தியது மற்றவர்கள் அல்ல, உன் எதிர்பார்ப்பு, உன் அட்டாச்மெண்ட், உன் வேலிடேஷன் தேவை. இதுதான் உன்னை உடைத்தது. நீ யோசித்து பார். யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் ஏன் உனக்கு வலி வருகிறது? அது அவர்கள் காரணமா? இல்லை, நீ அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் காரணம். மகனே, நீ யாருக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அவர்கள் உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார்கள். அதனால் உன் பவரை திருப்பி எடுத்துக்கோ. நினைத்துக்கொள், உன் மனம் அமைதி. யாரிடமும் டிபெண்ட் ஆகக்கூடாது. நீ இப்போது ஒரு புதிய வழியில் நடக்கணும். யாரும் பார்க்காத இடத்தில் உழை. யாரும் கேட்காத நேரத்தில் வளர. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற. ஒரு நாள் உலகம் உன்னை பார்க்கும். அதே மக்கள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் மகனே, அந்த நாளுக்காக நீ வேலை செய்யாதே. உன் வாழ்க்கைக்காக வேலை செய். இப்போ ஒரு பெரிய உண்மை கேள். நீ உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யும் வரை யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள். ஆனால் நீ நிரூபிக்கவே வேண்டாம் என்று முடிவு செய்தால் உலகம் தானாக உன்னை கவனிக்கும். மகனே, சைலன்ஸ் என்பது சும்மா இருப்பதல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு பவர். நீ பேசாமல் இருந்தால் அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். நீ ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் அவர்கள் டிஸ்டர்ப் ஆரம்பிப்பார்கள். இதுதான் உண்மையான கண்ட்ரோல். பேசாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது. மகனே, உன் வாழ்க்கையில் 2 விஷயத்தை கவனமாக காப்பாற்று. உன் நேரம், உன் மனம். யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்காதே. நீ எங்கு இருக்கணும் தெரியுமா? ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இடத்தில், வேல்யூ இருக்கும் இடத்தில். நீங்கள் இருக்கும் இடம் உன்னை வளர்க்கலனா அது உன் இடம் இல்லை. மகனே, எல்லாரும் உன்னை விரும்ப மாட்டார்கள், அது நார்மல். சூரியனையும் சிலர் வெறுக்கிறார்கள், அதனால்தான் இரவு வருகிறது. அதுபோல் நீ நல்லவனாக இருந்தாலும் சிலர் உன்னை வெறுப்பார்கள், அது உன் தவறு இல்லை. மகனே, உன் வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை. உன் வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை. யாரையும் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ நேற்று இருந்த உன்னை விட இன்று சிறப்பாக இருந்தால் போதும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நினைத்துக்கொள், உலகம் 2 விஷயத்திற்காக மட்டுமே ஒருவரை மதிக்கும். அவர்களின் ஸ்ட்ரென்த், அவர்களின் சைலன்ஸ். நீ இந்த 2ஐயும் பில்ட் பண்ணு. ஒரு நாள் நீ பேசாமலே மக்கள் உன்னை கேட்க ஆரம்பிப்பார்கள். உன்னை காயப்படுத்தியவர்களை மறந்து விடாதே, ஆனால் அவர்களை வெறுக்காதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்த லெசன். அவர்கள் உன்னை உடைக்கவில்லை, அவர்கள் உன்னை உருவாக்கினார்கள். இதுதான் உண்மை. ஒரு நாள் வரும், நீ அமைதியாக உட்கார்ந்திருப்பாய். உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். ஏன்னா நீ யாரையும் வெல்லவில்லை, நீ உன்னை வென்றுவிட்டாய். மகனே,
உன்னை வெறுப்பவர்களை வெல்ல வேண்டாம். உன்னை நீ வென்றால் உலகம் தானாக மாறும். மகனே, இப்போது நீ உண்மையான பாதையை தொடங்கியிருக்கிறாய். வெளியில் யாரையும் மாற்ற முயற்சி செய்யாமல் உன் உள்ளத்தை மாற்ற ஆரம்பித்திருக்கிறாய். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். நினைத்துக்கொள், உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் அவர்களின் வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதிலேயே வாழ்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் தாங்கள் என்ன ஆக வேண்டும் என்று முடிவு செய்து வாழ்கிறார்கள். நீ எந்த வகை மனிதன்? ரியாக்ஷனாக வாழப்போகிறாயா அல்லது கிரியேஷனாக வாழப்போகிறாயா? இதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உன்னை வெறுப்பவர்களை கவனமாக அப்சர்வ் பண்ணு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் உன்னை கவனித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். நீ விழுந்தால் சந்தோஷப்படுவார்கள். நீ உயர்ந்தால் அமைதியாக வருந்துபவர்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், அவர்களை வெல்ல வேண்டாம், அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணு. நீ எப்படி கன்ஃபியூஸ் பண்ண முடியும்? அவர்கள் எதிர்பார்க்கும் மாதிரி ரியாக்ட் பண்ணாது. அவர்கள் உன்னை ப்ரோவோக் பண்ணும்போது நீ சிரித்து விட்டு போ. அவர்கள் உன்னை இக்னோர் பண்ணும்போது நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணு. அவர்கள் உன்னை குறைத்து பேசும்போது நீ உன் திறமையை உயர்த்து. இதுதான் அவர்களுக்கு புரியாத கேம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பவர் என்ன தெரியுமா? ப்ரிடிகேட் பண்ண முடியாத மனிதன் ஆக இருப்பது. நீ என்ன செய்ய போகிறாய் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. நீ அமைதியாக இருப்பாய். ஆனால் உன் உள்ளே ஒரு புயல் இருக்கும். நீ சிரிப்பாய். ஆனால் உன் இலக்கு மிக பெரியதாக இருக்கும். நீ சாதாரணமாக தோன்றுவாய். ஆனால் உன் வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரியாக மாறும். உன்னை அண்டர்ஸ்டிமேட் பண்ணுவது அவர்களின் தவறு. அதை ப்ரூவ் பண்ணுவது உன் வேலை இல்லை. அதை சர்ப்ரைஸாக மாற்றுவது உன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு விஷயம் நினைத்துக்கொள், சிங்கம் யாரிடமும் சொல்லாது நான் காட்டுக்கு ராஜா என்று. அது சும்மா நடக்கும். காடு தானாக அமைதி மதிக்கும். அதுபோல நீ உன்னை நிரூபிக்க வேண்டாம், நீ உன்னை உருவாக்கும். மகனே, உன் வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக வரும். சிலர் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சிலர் உன்னை டவுட் பண்ணுவார்கள். சிலர் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்து விடாதே, அவர்கள் உன் பாதையை மாற்ற முடியாது. நீ உன் பாதையை விடாமல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினமில்லை. கன்சிஸ்டன்சி தான் கடினம். தினமும் சின்ன சின்ன முன்னேற்றம், தினமும் உன் மனதை கட்டுப்படுத்துவது, தினமும் உன் இலக்கை மறக்காமல் இருப்பது, இதுதான் உன்னை வேறு மாதிரி மனிதனாக மாற்றும். பேஷன் கற்றுக்கொள். எல்லாம் உடனே நடக்காது. விதை போட்ட உடனே மரம் வராது. ஆனால் நீ தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது பெரிய மரமாக மாறும். அதே போல உன் முயற்சி, உன் உழைப்பு, உன் அமைதி ஒரு நாள் பெரிய பலன் தரும். உன்னை காயப்படுத்தியவர்கள் ஒரு நாள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். அது ஹெல்ப் கேட்கலாம், அது ரெஸ்பெக்ட் காட்டலாம், அல்லது ரீக்ரியேட்டாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? நினைத்துக்கொள். பழி வாங்குவது ஈஸி, ஆனால் மன்னிப்பது பவர். நீ மன்னித்தால் அவர்கள் மனசு உடையும். நீ உயர்ந்தால் அவர்கள் ஈகோ உடையும். இதுதான் உண்மையான வெற்றி. யாரையும் காயப்படுத்தாமல் எல்லாவற்றையும் வெல்வது. வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும், அப்போது யார் உன்னை வெறுத்தார்கள் என்று நினைவில் கூட இருக்காது. ஏன்னா நீ அந்த லெவலை தாண்டி போயிருப்பாய். அப்போது உனக்கு புரியும், அந்த வேதனை, அந்த அவமதிப்பு, அந்த ரிஜெக்ஷன் எல்லாமே உன்னை உருவாக்க வந்தது. அந்த நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். ஏன்னா நீ யாரையும் நிரூபிக்கவில்லை, நீ யாரையும் வெல்லவில்லை. நீ உன்னை கண்டுபிடித்தாய். உன்னை வெறுப்பவர்கள் இருக்கட்டும், உன்னை புரியாதவர்கள் இருக்கட்டும், நீ உன் பாதையில் நடந்தால் போதும். நீ உன்னை நம்பினால் போதும். நீ உன்னை கட்டுப்படுத்தினால் போதும். ஒரு நாள் உலகம் உன்னை பார்க்கும். ஆனால் அந்த நாள் உனக்கு உலகம் தேவையில்லை.
உன்னை வெறுப்பவர்களை வெல்லாதே. உன்னை நீ வென்றால் உலகமே உன்னை வணங்கும். மகனே, இப்போது நீ ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் நியாயமானது இல்லை, ஆனால் இது நீதியுள்ளதுதான். இது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்று உன்னை தவறாக புரிந்து கொள்பவர்கள் ஆனால் நாளை உன்னை சரியாக புரிந்து கொள்வார்கள். இன்று உன்னை தள்ளி விடுவார்கள், ஆனால் நாளை உன்னை தேடி வருவார்கள். நீ ஒருபோதும் உடைந்து போகக்கூடாது. உடைந்து போவது எளிது, ஆனால் உடைந்து போகாமல் நிற்பதுதான் சக்தி. நினைத்துக்கொள், காற்று பலமாக அடிக்கும்போது பலவீனமான மரம் உடைந்து போகும், ஆனால் வலுவான மரம் வளைந்து கொண்டு நிற்கும். அதுபோல வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது நீ உடையாதே. கொஞ்சம் வளைந்து கொள், ஆனால் விழுந்து போகாதே. மகனே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அவமதிப்பும் ஒரு ட்ரைனிங். உன்னை மென்டலி ஸ்ட்ராங்காக்க வரும் டெஸ்ட். அவர்களை உன்னை இழிவாக பார்த்தால் அது உன் வேல்யூ குறைவாக இல்லை, அது அவர்களின் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவு. மகனே, ஒரு விஷயம் கவனமாக கேள். உலகம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுகிறது அது முக்கியமில்லை. நீ உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுகிறாய் அதுதான் முக்கியம். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் யாராலும் உன்னை இழிவாக உணர முடியாது. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் யாராலும் உன்னை இழிவாக உணர வைக்க முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத மனிதன் எப்போதும் மற்றவர்களின் அப்ரூவலுக்காக காத்திருப்பான். ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள மனிதன் தனியாக இருந்தாலும் உயரமாக இருப்பான். அதனால்தான் நான் சொல்கிறேன், நீ தனியாக இருக்க கற்றுக்கொள். லோன்லினஸ்க்கு பயப்படாதே. அது வீக்னஸ் இல்லை, அது உன்னை பில்ட் பண்ணும் ஒரு ஸ்டேஜ். சைலன்ஸில் இருக்கும் மனிதனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதே. அவன் பேச மாட்டான், ஆனால் அவன் அப்சர்வ் பண்ணுவான். அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான், ஆனால் அவன் ப்ரிப்பேர் பண்ணுவான். ஒரு நாள் அவன் ஆக்ஷன் எடுத்தால் உலகம் அதிர்ந்து போகும். மகனே, உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் வரணும். நீ ரியாக்ஷன் மைண்ட் செட்டில் இருந்து கிரியேஷன் மைண்ட் செட்டுக்கு மாறணும். ரியாக்ஷன் மைண்ட் செட் என்ன? யாராவது பேசினால் நீ பதில் பேசுவாய், யாராவது காயப்படுத்தினால் நீ காயப்படுவாய். கிரியேஷன் மைண்ட் செட் என்ன? யாராவது பேசினால் நீ உன் பாதையில் இருப்பாய், யாராவது காயப்படுத்தினாலும் நீ உன் வளர்ச்சியில் இருப்பாய். இதுதான் டிஃப்ரென்ஸ். சாதாரண மனிதன் விஸ் எக்ஸ்ட்ராடனரி மனிதன். மகனே, உன் வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் வரும். சோஷியல் மீடியா, அன்னெசசரி பீப்புள், யூஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட், இவையெல்லாம் உன் டைமை திருடும். அதனால் உன் ஃபோக்கஸை காப்பாற்று, உன் எனர்ஜியை காப்பாற்று. நினைத்துக்கொள், எனர்ஜி போன இடத்தில்தான் லைஃப் க்ரோ ஆகும். மகனே, நீ எங்கு ஃபோக்கஸ் பண்ணுகிறாய் அதுதான் உன் ஃப்யூச்சர் ஆகும். நீ பெயினில் ஃபோக்கஸ் பண்ணினால் பெயின் தான் பெருகும். நீ க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணினால் க்ரௌத் தான் பெருகும். உன் வாழ்க்கையில் கிளாரிட்டி வேண்டும். நீ என்ன ஆகணும், எங்கே போகணும், இது கிளியராக இருந்தால் யாராலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கிளாரிட்டி இல்லாத மனிதன்தான் எல்லாராலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான். உன் ஜேர்னியை மற்றவர்களுடன் கம்பேர் பண்ணாதே. ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் தனி டைமிங் இருக்குது. நீ லேட் இல்லை, நீ இயர்லி இல்லை, நீ ரைட் டைமில் இருக்கிறாய். மகனே, பேஷன், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, இந்த 3 விஷயம் இருந்தால் யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. உலகம் உன்னை இக்னோர் பண்ணலாம், ஆனால் உன் எஃபர்ட்டை இக்னோர் பண்ண முடியாது. ஒரு நாள் உன் உழைப்பு பேசும், உன் சைலன்ஸ் பேசும், உன் சக்ஸஸ் பேசும். மகனே, அந்த நாளில் நீ பேசவே வேண்டாம். உன் வாழ்க்கையை பதில் சொல்லும். சத்தம் போடும் மனிதன் கவனத்தை தேடுகிறான், அமைதியாக இருக்கும் மனிதன் சக்தியை உருவாக்குகிறான்.